முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இப்போது உனக்கான நல்ல செய்தியோடு தான் உன் அப்பன் முருகன் உன்னை பார்க்க வந்திருக்கேன். இனி எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு உனக்கு சிறப்பாக நான் நடத்தி கொடுக்க போகிறேன். உன் வேண்டுதல்களை எல்லாம் கேட்ட நான் உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கணும்னு முடிவு எடுத்து விட்டேன் என் செல்வமே. என்ன வேணும் எது வேணும்னு கூட சரியாக யோசித்து முடிவெடுக்க தெரியாத அளவுக்கு என் அன்பு பிள்ளையான இன்னும் நீ யதார்த்தமில்லாத ரொம்ப சாதாரண அப்பாவியா வெகுளித்தனமாகவே எத்தனை காலம் வாழ போற? இந்த பூமியும் உலகமும் இதில் இருக்க மனிதர்களும் எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்கன்னு உனக்கு புரியுது தானே? ஆனால் இன்னுமே கூட நீ அமைதியாக அப்பாவித்தனமாக இருந்துக்கிட்டே இருந்தீன்னா உன் வாழ்க்கையில் நீ எப்படி முன்னுக்கு வர முடியுமேன்னு செல்வமே. கொஞ்சம் கவனமாரு. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் விலங்குகளாக இருக்கக்கூடிய மனசில் மனிதர்கள்ன்ற முகமுடி போர்வையை போட்டுக்கிட்டு உழவிக்கிட்டு இருக்காங்கன்றத நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ என் செல்வமே. 1000 வேண்டுதல்களை மனசில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு என்னை பார்க்க வந்த என் அன்பு பிள்ளையான உனக்காக நான் அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க தான் போகிறேன். உன் அன்புக்கு சொந்தக்காரனாக நான் இருக்கும்போது நீ எதை பற்றி யோசிக்கவோ கவலைப்படவோ தேவையில்லை. நீ அமைதியாக இருந்தாலே உன் விருப்பங்கள் அனைத்தையும் இந்த முருகன் நான் நிறைவேற்றி கொடுத்துருவேன். உன் தேவைகள் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் தேவைகளையும் விருப்பங்களையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி உனக்கான நல்லதையும் நான் செஞ்சு தருவேன். உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய தெளிவான சிந்தனையும் தொடர்ந்த முயற்சியும் கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்க தான் போகுது. உன்னை வாழ்க்கையில் உயர்த்தி உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு தரணும் நான் முடிவெடுத்துட்டேன். எந்த விதத்திலும் உன்னை தண்டிக்கவோ எந்த விஷயத்திலும் உன்னை கண்டிக்கவோ தேவையில்லை. எல்லா விஷயங்களையும் சரியாக செய்யக்கூடிய சிறப்பாக யோசிக்கக்கூடிய தெளிவான பிள்ளையாக தான் நான் இருக்கிறேன். ஆனாலும் நீ என்னதான் தெளிவாக புத்திசாலித்தனமாக இருந்தாலும் அப்பாவியாக வெகுளித்தனமாக இருப்பதாலேயே எல்லாரும் உன்னை ஏமாற்றும் சூழ்நிலையும் தானாகவே அமைந்து விடுகிறதல்லவா? கலங்காதே. இந்த முருகன் இப்போ உன் வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக உன்னை உயர்த்த தான் போகிறேன். உன்னை தடுக்கிற சிறு சிறு ஏக்கங்களும் உன்னை குழப்பமடைய சிக்கல்களையும் அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை உயர்த்தும் படிக்கட்டாக நான் மாறப்போகிறேன். நம்பிக்கையோடு இருந்தீனா உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுப்பேன். வாழ்க்கை முழுவதும் வலிகளும் வேதனையும் நிறைஞ்சதாக இருக்கேன்னு நீ தளர்ந்து சோர்ந்து போகாதே. உனக்கு வலிகளை கொடுத்த நான் அதற்கு தீர்வை தராமல் விட்டுட மாட்டேன். துன்பம் பிரச்சனை எது வந்தாலும் அதிலிருந்து என்ன பாடத்தை உனக்காக அது கற்றுக் கொடுக்குதுன்றத நீ தான் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த முருகன் நானும் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல வழியை காட்டுவேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ நேர்மையை கைவிற்றக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். எத்தனை துன்பங்கள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் நீ வணங்கும் உன் அப்பன் முருகன் உன்னை ஒருபோதும் கைவிற்ற மாட்டேன். உன்னை பக்குவப்படுத்துவதற்காகவே சில துன்பங்களை உனக்கு கொடுத்துருக்கேன். அதை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கோ. உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் நிச்சயம் நான் செஞ்சு கொடுப்பேன்னு இப்போதே உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் என் செல்வமே. எந்த சூழ்நிலையிலையும் அமைதியையே விரும்பக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன் மனசு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். காரணம் இல்லாமல் எப்போதும் பிரச்சனைக்கு தயாராக இருப்பவர்களையும் சண்டை போட நினைப்பவர்களையும் நீ தான் அனுசரித்து விட்டு கொடுத்து இறங்கி போகிறங்கிறதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உனக்காக பேச வார்த்தைகள் இருந்தாலும் உன் பக்கத்தில் எந்த தப்புமே இல்லைனாலும் நீ மௌனமாகவே இருக்கிறாய். ஆனால் அதை பலவீனம் நினச்சிக்கிட்டு உன்கிட்ட சண்டைக்கு வர்ற மனிதர்களுக்கு உனக்கு சார்பாக உன் சார்பாக உனக்கு ஆதரவாக நான் இருந்து உன்னை பற்றி புரிய வைப்பேன். அமைதியை நேசிக்கக்கூடிய உன் நல்ல மனசுக்கு எந்தவித பதட்டத்தையும் தாங்க முடியாது. எந்தவித விஷயத்தையும் உடனே அப்படியே தாங்கிக்கிற முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் உன் கூடவே நான் இருந்து உனக்கு மன அமைதியை கொடுத்து நல்ல உடல் நலனையும் ஆரோக்கியத்தையும் தர வந்திருக்கேன். நீ என்னதான் விட்டு கொடுத்து போனாலும் உன்னை சரியாக புரிஞ்சுக்காத சில மனிதர்கள் செய்யக்கூடிய தவறான விஷயங்களை யோசித்து குழம்பாதே, கலங்காதே. உன் நல்ல குணத்துக்கு ஏற்றாறு போல உனக்கான நன்மையை நான் செஞ்சு தரேன். உன் மனசு ஒரு போர்க்களமாக இருக்கும்போது நீ எதற்காக இப்படி தவிக்கிறாய் என் செல்வமே? யார் வேணா எப்படி வேணா இருக்கட்டும், நீ எப்போதும் மனசுக்குள்ளே அமைதியை வச்சுக்கோ. அந்த அமைதிக்குள் நான் குடியிருந்து உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு தரேன். உன் மனசில் சொல்ல முடியாத ரகசியங்கள் நிறைய இருக்குது. யாராவது ஒருத்தர்கிட்ட அதை எப்படியாவது சொல்லிடணுன்ற ஆசையும்
ஏக்கமும் கூட உனக்கு இருப்பது எனக்கு தெரியும். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குமான்னு தானே நீ தவிக்கிற துடிக்கிற. கண்டிப்பா உன்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லி உன்னுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் தயாராக இருக்கேன். உன் வாழ்க்கையில் உன்னுடைய பிறப்பு ஒருபோதும் துன்பமாக இருக்கும்படி நான் விட்டுற மாட்டேன் என் செல்வமே. உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்களையும் துயரங்களையும் போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். இப்போதே நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன். உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழ்வதற்கு தேவையான போதிய சக்தியை நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். உன் கேள்விகள் அனைத்துக்கும் நிச்சயம் நான் விடை கொடுக்க தான் போகிறேன். அனைத்து கஷ்டங்களையும் நீ கடந்து காணாமல் போகச் செய்து நிம்மதியாக பெருமூச்சு விட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழும்படியும் இந்த முருகன் செய்வேன் என் செல்வமே. நீ ஒருபோதும் நம்பிக்கையை கைவிற்ற வேண்டாம். சந்தோஷமும் தன்னம்பிக்கையும் நிறைஞ்ச ஓ நல்ல மனசுக்கு, யாரையும் இழிவுபடுத்தவோ யாரையும் கேலி செய்யவோ தெரியாத ஓ நல்ல மனசுக்கு இந்த முருகன் துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் உயர்வை கொடுப்பேன். உன்னை மகிழச் செய்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து அமைதியோட அழகான வாழ்க்கை நீ வாழும்படியும் இந்த முருகன் செய்வேன் என் செல்வமே. உன் உள்ளத்தில் நீ ஒருபோதும் குழப்பத்தை அனுமதிக்காதே. அமைதியான அன்புள்ள பிள்ளையாக இரு. தன் மீது நம்பிக்கை உள்ள மனிதன் யாரையும் குறை சொல்ல மாட்டான். நீயும் அடுத்தவங்களை குறை சொல்லாம உன் வாழ்க்கையை நீ நிறைவாக நிம்மதியாக வாழ தயாராகு. யாராவது உனக்கு எதிராக ஏதாவது செய்தாலும், உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் ஒளியை அரைக்க வந்தாலும் அந்த இருளை தாண்டி ஒளியாக நீயே வெளிச்சமாக பரவ தயாராகு. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் நீ எதிர்பார்க்கும் விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்க வந்துட்டேன். கண்டிப்பாக உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது இனிமேல் என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கை பாதையில் நீ எந்த தவறும் செய்யலை. நீ ஏற்றுக்கிட்ட சில விஷயங்கள், நீ ஏற்றுக்கிட்ட சில பொறுப்புகள் இப்போது என் மூலமாக உனக்கு வெற்றிகரமாக நடந்து முடியும். ஒவ்வொரு விஷயத்தையும் நீ மற்றவங்களுக்காகவே யோசித்து மற்றவங்க ஆசைக்காக என்னென்னவோ செஞ்சுருக்க. ஆனால் உன் ஆசையும் உன் விருப்பத்தையும் நிறைவேற்ற இந்த முருகன் நான் இருக்கேன்றதை நீ மறந்துட வேண்டாமேன் செல்வமே. உன்னுடைய உழைப்பில் சோர்வு வந்தாலும் மனசை அமைதியாக வச்சுக்கோ. பொறுப்போடு பொறுமையோடு வாழக்கூடிய உன்னை இந்த முருகன் ஒருபோதும் சோதிக்க மாட்டேன். உன் வாழ்க்கையை நான் ஒளியால் நிரப்ப போகிறேன். நீ நினச்சதை விட உன் வாழ்க்கையை நல்லபடியாக உயர்த்தி காட்டுவேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். உன் வீட்டில் இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் எதுவும் ஒரே நாளில் வந்ததல்ல. உன் மன கஷ்டங்களையும் வருத்தங்களையும் கூடிய சீக்கிரம் நான் முடிவுக்கு கொண்டு வரேன். நீ எதுக்காகவும் வருத்தப்படாதே. உன் வாழ்க்கையில் தீபத்தை ஏற்றி வச்சு உன் எதிர்மறை எண்ணங்களையெல்லாம் சரி செஞ்சு உன் நல்ல மனசுக்கு ஏற்ற நல்ல வாழ்க்கையை நானே உனக்கு அமைச்சு தரேன். என்ன செஞ்சால் உன் மனசு லேசாகும், உன் பாதை தெளிவாகும்னு எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக உன் நல்ல செயல்களுக்கு ஏற்ற நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தரதான் போகிறேன். நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்க வேண்டாம். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை வெற்றியின் திசையை நோக்கி நகரப்போகுது. இப்போது உனக்கு எதுவும் புரியலைனாலும் உழைக்கும் மனமும் தளராத தைரியமும் உன்னிடம் இருக்கும்போது அது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றத்தை கொடுக்கும். நீ என்கிட்ட பெருசாக ஆசைப்பட்டு எதுவும் கேட்கல. உன் மனசில் எப்போதும் தூய்மையான நல்ல எண்ணங்கள் தான் இருக்குது. அப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களுக்காகவே உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தரப்போகிறேன். நீயும் உன் குடும்பமும் குழந்தையும் நிம்மதியாக வாழ்ந்து வளரவும் கல்வியிலும் வாழ்க்கையிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கவும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்வமே. நீ சொல்லாமலேயே உன் மனசில் இருக்க அனைத்து கஷ்டங்களையும் புரிந்து கொண்ட நான் எல்லா வருத்தங்களையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை தரப்போகிறேன். நீ முயற்சி செய்யும்போது கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை சரியான விதத்தில் மாறும், உயரும். உனக்காக எல்லா விதத்திலும் எல்லா உதவிகளையும் செய்ய நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய கரங்களில் உன் வாழ்க்கையை ஒப்படைச்ச பிறகு இனி நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். உனக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் அமைதியும் உடைய வாழ்க்கையை நான் கொடுக்குறேன். வாழ்க்கையில் நடப்பதை எதிர்த்து போராடாமல் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு சரி வாழ்க்கை அதன் போக்கிலேயே வாழ்வோம், எல்லாத்தையும் என் அப்பன் முருகன் சரி செய்வார்ன்ற நம்பிக்கையோடு தானே நீ வாழ்ந்து வருகிறாய். கண்டிப்பாக இந்த நம்பிக்கை இன்னும் நீ ஆழமாக வச்சுக்கிட்டினா கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை அழகாக மலரத் தொடங்கும். உன் எதிர்ப்பையும் ஏமாற்றத்தையும் போக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையை செம்மைப்படுத்தி உன் மன பாரத்தை போக்கி உனக்கு சுகமாக அனைத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். எதையும் அழகாக மாற்றும் வல்லமையை
நான் உனக்கு கொடுத்திருக்கேன் என் செல்வமே. நீ எதிர்பார்க்கிறத விட நிச்சயம் உன் வாழ்க்கை அழகாக இருக்கும். எந்த இடத்துல நீ மனம் நொந்து ஒதுங்கி நின்றாயோ அதே இடத்துல உனக்கான மதிப்பும் மரியாதையும் வரவேற்பும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்கிறேன். எந்த இடத்துல உன்னை தள்ளி விட்டதா நீ நினச்சியோ அதே இடத்தில் உன்னை உயர்த்துவதற்கான அடித்தளத்தை நான் உருவாக்குறேன். காலம் மாற மாற கண்டிப்பாக உன் வாழ்க்கை சூழ்நிலை உண்மை அனைத்தும் வெளிப்படும். நீ அமைதியாக பொறுத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே உனக்கான மதிப்பை அதிகப்படுத்த போது. உன்னை ஒதுக்கி விட்டு வச்சவங்களே இப்போது உன்னை தேடி வரக்கூடிய சூழ்நிலையை நான் உருவாக்குறேன். யாரெல்லாம் உன்னை ஒதுக்கி நிராகரித்தார்களோ அவங்களுக்கு மனசார நன்றி சொல்லு. அவங்க உன்னை ஒதுக்குனதால தானே நீயாக முன்னுக்கு வரணுன்ற வைராகியத்தோடு முன்னேறி வந்தாய். ஒரு தகப்பனாக நான் இருந்து உன்னை என் தோளில் தூக்கி உயர்த்தி நிறுத்தி காட்டுறேன். எப்போதும் நன்றி உணர்வோட நல்ல மனசோட இரு. உன் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகளை நேர்மறை எண்ணங்களோடு நீ பேசும்போது அதன் பலனாக உனக்கான எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எந்த அளவு நீ சோர்ந்து போயிருந்தாலும் உனக்கு துணையாக தைரியமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி காட்டுவேன். உன் வாழ்வில் இருக்கும் எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கை என்னுடைய பாதுகாப்பில் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட தேவையில்லை என் செல்வமே. உன் வேண்டுதல்கள் அனைத்தையுமே நல்ல முறையில் நான் நிறைவேற்றி கொடுக்குறேன். உனக்கு இருக்கும் தடைகளை அகற்றி உனக்கு வெற்றியையும் உறுதியையும் அளிப்பேன். உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் காணாமல் போகச் செய்து உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும்படி செய்கிறேன். உன் முயற்சிகள் அனைத்திலும் நிச்சயம் வெற்றி உண்டாகும். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக நீ கேட்டது அனைத்தும் கிடைக்கும்படி செய்வேன். உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நீ மகிழ்ச்சி அடையக்கூடிய மன நிம்மதி அடையக்கூடிய அளவுக்கு நல்ல செய்திகள் உன்னை நோக்கி வரும்படி செய்ய போகிறேன். இனி எப்போதும் நீ நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய நேர்மையான முயற்சியும் அதற்குரிய விஷயங்களும் உன் வாழ்க்கையை அழகாக்கும். கவலைகளை ஒதுக்கி வச்சுட்டு நன்றியோடு நம்பிக்கையோடு வாழ தயாராகு. உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை நான் உருவாக்கி தருவேன். இன்னும் இன்னும் உன்னை உயரத்துக்கு எடுத்துட்டு போவேன் என் செல்வமே. ரொம்ப நாளாக ஒரு விஷயம் நடக்கணும்னு நீ என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாய் இல்லவா? இப்போது அது நடப்பதற்கான சரியான நேரமும் காலமும் நெருங்கி வந்துருச்சு. நீ எதிர்பார்த்த பிரச்சனைகளுக்கான தீர்வையும் இப்போ உனக்கு சாதகமாக நல்ல முறையில் அமைச்சு தரப்போகிறேன். உன் எதிர்கால வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் மாறப்போகுது. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் ஏற்றாற் போல உன் எதிர்கால வாழ்க்கையை ஏற்ற மிகுந்த வாழ்க்கையாக மாற்றி உனக்கான நல்ல விஷயங்களையும் நானே நடத்தி கொடுக்க போகிறேன். இனி எல்லாமே நீ எதிர்பார்த்ததை விட மிக அழகாக சிறப்பாக வளர்ச்சிக்குரிய வாழ்க்கையாக அமையும் என் செல்வமே.